இயல் 9 துணைப்பாடம் எனக்கு பிடித்த பள்ளி. பாடம் அறிமுகம். இந்த உரையின் பகுதி ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட டோட்டோஜான் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஜப்பானிய எழுத்தாளர் டெட்சுகோ குரோயனகி எழுதிய இந்த புத்தகம் ஒரு சிறுமியின் எளிய கதையை சொல்வதோடு வயதானவர்களுக்கான உலகம் புரிந்து கொள்ள முடியாத பல குழந்தைகளின் மனதையும் திறக்கிறது. இதில் ஒவ்வொரு குழந்தையும் சிறப்பு வாய்ந்தவர்கள். கோபயாக்ஷி நிறுவிய தனித்துவமான பள்ளியில் வெற்றி பெற்றவர்கள். வாழ்க்கை மதிப்பு: குழந்தை பருவ புத்திசாலித்தனம் மற்றும் குறும்புகளின் இன்பம், தன்னலமற்ற உரையாடல், சாதுரியம் குழந்தைகளிடம் உணரலாம். டோட்டோசான் தனது அம்மாவுடன் புதிய பள்ளிக்கு செல்கிறாள். சிறிது நேரம் கழித்து டோட்டோசான் மகிழ்ச்சியில் அலறிக்கொண்டு ரயில் பெட்டியை நோக்கி ஓடினாள். திரும்பி அம்மாவிடம் ஓடி வந்து, சீக்கிரம் வா, நாம் நகராமல் இங்கு நிறுத்தப்பட்ட ரயிலில் ஏறுவோம் என்றாள். அம்மா திடுக்கிட்டு அவள் பின்னால் ஓடினாள். அவள் அம்மாவும் கூடைப்பந்து வீராங்கனையாக இருந்ததால் டோட்டோசானை விட வேகமாக ஓடினாள். பெட்டி கதவுக்கு வெளியிலேயே டோட்டோசானின் ஃப்ராக் நுனியை பிடித்தாள். அதே சமயம் இப்போது உள்ளே போக முடியாது என்று அம்மா அவளை தடுத்து நிறுத்தினாள். இவை வகுப்புகள். நீ இன்னும் இந்த பள்ளியில் சேரவில்லை. நீ உண்மையில் இந்த ரயிலில் ஏற விரும்பினால் தலைமை ஆசிரியரிடம் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் அவரை சந்திப்போம். எல்லாம் சரியாக நடந்தால் பிறகு நீ இந்த பள்ளிக்கு வரலாம். புரிகிறதா என்றாள். டோட்டோசான் உடனே ரயிலில் ஏற முடியாமல் போனதற்கு வருத்தப்பட்டாலும் அம்மா சொன்னபடி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து சரி என்றாள். அதே சமயம் நான் இந்த பள்ளியை மிகவும் விரும்புகிறேன் என்றாள். உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தலைமை ஆசிரியருக்கு உன்னை பிடித்தால் போதும் என்றாள் அம்மா. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. டோட்டோசானின் ஃப்ராக்கின் பிடியை தளர்த்திவிட்டு அம்மா அவள் கையை பிடித்தாள். அவள் தலைமை ஆசிரியர் அலுவலகம் நோக்கி நகர ஆரம்பித்தாள். ரயிலின் அனைத்து பெட்டிகளிலும் அமைதி நிலவியது. அன்றைய முதல் வகுப்பு தொடங்கியது. பள்ளியை சுற்றி சுவருக்கு பதிலாக மரங்கள் இருந்தன. மேலும் சிவப்பு மஞ்சள் பூக்களால் நிரம்பிய தாவரங்களின் படுக்கைகள் இருந்தன. ரயில் பெட்டியில் தலைமை ஆசிரியர் அலுவலகம் இல்லை. வலது பக்கம் ஒரு மாடி கட்டிடத்தில் இருந்தது. அங்கு செல்ல ஒருவர் சுற்றி வளைந்த படிகளில் ஏற வேண்டும். டோட்டோசான் தனது அம்மாவின் கையை விடுவித்துக் கொண்டு படிக்கட்டுகளில் ஏறி ஓட ஆரம்பித்தாள். சட்டென்று நின்றுவிட்டு திரும்பினாள். இதனால் திடீரென அவள் அம்மா மீது மோதிக்கொண்டாள். அம்மா, என்ன நடந்தது என்று கேட்டாள். டோட்டோசான் பள்ளியை பற்றி தவறாக புரிந்து கொண்டாள் என்று அவளுடைய அம்மா பயந்தாள். மேல் படிக்கட்டில் நின்று கொண்டு டோட்டோசான் ஆர்வத்துடன், அம்மா, நாம் சந்திக்கப் போகிறவர் ரயில் நிலைய தலைவராக இருக்க வேண்டும் என்று கிசுகிசுத்தாள். அம்மா, பொறுமையாக பேசு, நீ கேலி செய்வது அவருக்கு தெரியும் என்றாள். உடனே டோட்டோசான் தலையை குனிந்து அம்மாவின் முகத்திற்கு அருகில் தன் முகத்தை நகர்த்தி மெதுவாக, அம்மா, ஏன் அவரை தலைமை ஆசிரியர் என்று சொன்னீர்கள்? இந்த ரயில் பெட்டிகள் அனைத்தும் அவருக்கு சொந்தமாக இருந்தால் அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லையா என்றாள். ரயில் பெட்டிகளில் பள்ளியை நடத்துவது ஒரு வியப்பான விஷயம் என்பதை அம்மா அவளுக்கு புரிய வைக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் விளக்குவதற்கு நேரமில்லை. உடனே, அம்மா, அவரையே கேள் என்று கூறிவிட்டு, நீ உன் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறாய்? அவர் வயலின் வாசிக்கிறார். மேலும் அவரிடம் நிறைய வயலின்கள் உள்ளன. இது நம்முடைய வீடு. வீட்டை வயலின் கடையாக மாற்றலாமா? ஆம், அது கடையில்லை, நம் வீடு. அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு டோட்டோசான் ஒப்புக்கொண்டாள். அம்மாவும் டோட்டோசானும் பள்ளி அலுவலகத்திற்குள் நுழைந்த போது
நாற்காலியில் அமர்ந்திருந்த மனிதர் எழுந்து நின்றார். அவர் தலையில் முடி குறைந்து இருந்தது. சில பற்கள் காணப்படவில்லை. ஆனால் அவரது முகம் தெளிவாக இருந்தது. அவர் மிகவும் உயரமாக இல்லை, ஜென்டில்மேன். ஆனால் அவரது தோள்களும் கைகளும் உறுதியாக தெரிந்தன. அவர் ஒரு பழைய கருப்பு கோடுகளை போட்ட உடையை அணிந்திருந்தார். விரைவாக குனிந்து டோட்டோசான் வணக்கம் என்று கூறிவிட்டு, நீங்கள் பள்ளி ஆசிரியரா அல்லது ரயில் நிலைய தலைவரா என்று கேட்டாள். அவள் அம்மா அதிர்ச்சியடைந்தாள். ஆனால் அவள் எதையும் விளக்குவதற்குள் அந்த பெரியவர் சிரித்துக்கொண்டே, நான் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்றார். டோட்டோசானின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் இப்போது உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் உங்கள் பள்ளியில் படிக்க விரும்புகிறேன். தலைமை ஆசிரியர் டோட்டோசானை நாற்காலியில் உட்கார சொன்னார். பிறகு அவளின் தாயிடம் திரும்பி, நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், நான் டோட்டோசானிடம் பேச வேண்டும் என்றார். டோட்டோசான் சிறிது குழப்பமடைந்தாள். எதிரில் உள்ளவரிடம் பேசுவதற்கு பயப்படவில்லை. அம்மாவும் தைரியமாக அவளிடம் சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பினாள். தலைமை ஆசிரியர் ஒரு நாற்காலியை இழுத்து டோட்டோசானின் நாற்காலியின் முன் வைத்தார். இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்ததும், இப்போது உங்களை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நீ என்ன சொல்ல விரும்பினாலும் சொல். முதலில் உனக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லுங்கள். டோட்டோசான் அவர் கேள்வி கேட்டார். அவள் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவர் எதையும் பேசலாம் என்று சொன்னவுடன் அவள் அதை விரும்பினாள். அவள் உடனடியாக பேச ஆரம்பித்தாள். அவள் சொன்னது என்னவென்றால், மிகவும் குழப்பமாக அவள் முழு பலத்துடன் பேசினாள். அவள் ஏறிய ரயில் எவ்வளவு வேகமாக சென்றது என்று அவள் தலைமை ஆசிரியரிடம் சொன்னாள். அவள் நண்பனிடம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டாம் என்று அவள் பயணச்சீட்டை பாபுவுக்கு கொடுத்தாள். ஆனால் அவன் வாங்கவில்லை. அவளது பழைய பள்ளியின் ஆசிரியரை பற்றி அவள் எவ்வளவு அழகாக சொன்னாள். பறவையின் கூடு எப்படி இருந்தது, அவளது பழுப்பு நிற நாய் ராக்கியிடம் எப்படி பாசம் காட்டுவாள், அப்பா எவ்வளவு நல்ல நீச்சல்காரன், அப்பாவிடம் அவளும் நீச்சல் கற்றுக்கொண்டாள் என்று சொன்னாள். அவள் பேசும்போது தலைமை ஆசிரியர் சில சமயம் சிரிப்பார், சில சமயங்களில் தலையை ஆட்டிக்கொண்டு இருந்தார். அப்படியானால் சரி. டோட்டோசான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததால் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் சொல்ல எதுவும் இல்லை. இப்போது அவள் வாய் மூடியிருந்தாலும் அடுத்து என்ன சொல்வது என்று அவள் மனதில் யோசித்துக் கொண்டிருந்தாள். என்னிடம் சொல்ல வேறு எதுவும் இல்லையா என்று தலைமை ஆசிரியர் கேட்டார். இப்படி அமைதியாக இருப்பது அவமானம் என்று டோட்டோசான் நினைத்தாள். என்ன ஒரு நல்ல வாய்ப்பு, அவளால் வேறு எதுவும் சொல்ல முடியாதா என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். திடீரென்று அவளுக்கு ஒன்று தோன்றியது. ஆம், அவள் அணிந்திருந்த தன் ஆடையை பற்றி பேச ஆரம்பித்தாள். அவளுடைய பெரும்பாலான ஆடைகளை அவளது அம்மா தைக்கிறார் என்றாலும் இந்த ஃப்ராக் கடையிலிருந்து வாங்கப்பட்டது. மதியத்துக்கு பிறகு பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போதெல்லாம் அவள் உடைகள் அடிக்கடி கிழிந்தன. எப்படி இப்படி கிழிந்தது என்று அம்மாவுக்கு புரியவில்லையா? இது எப்படி நடந்தது என்று தலைமை ஆசிரியரிடம் கூறினாள். உண்மையில் அவளது ஆடைகள் கிழிந்து விடுவதற்கான காரணம் ஏனென்றால், அவள் புதர்கள் வழியாக மற்றவர்களின் தோட்டங்களுக்குள் நுழைந்தாள். மேலும் அவள் காலி நிலத்தை சுற்றி முள் வேலிக்கு அடியில் பதுங்கியிருந்தாள். எனவே இன்று காலை கிளம்பும்போது அம்மா தைத்த அனைத்து நல்ல ஃப்ராக்கும் கிழிந்துவிட்டது. அவள் புதிதாக வாங்கிய இந்த ஃப்ராக்கை அணிந்தாள். ஃப்ராக்கில்
சிவப்பு மற்றும் சாம்பல் நிற வரிகள் இருக்கிறது. துணி ஜெர்சியால் ஆனது. அம்மாவுக்கு காலர் பிடிக்காது என்று கூறி டோட்டோசான் காலரை தலைமை ஆசிரியரிடம் காட்டினாள். ஆனால் நிறைய யோசித்தும் டோட்டோசானால் வேறு எதையும் பேச முடியவில்லை. இதனால் அவள் வருத்தமடைந்தாள். அப்போது தலைமை ஆசிரியர் எழுந்தார். அவர் தன் கையை அவளின் தலையில் வைத்து, இப்போது நீ இந்த பள்ளியின் மாணவி என்று கூறினார். அந்த நேரத்தில் டோட்டோசான் அவள் வாழ்க்கையில் மிகவும் விரும்பிய ஒருவரை முதல் முறையாக சந்தித்ததாக உணர்ந்தாள். உண்மையில் இவ்வளவு நேரம் அவள் பேசுவதை யாரும் கேட்டதில்லை. மேலும் அவள் சொல்வதை கேட்கும் போது தலைமை ஆசிரியர் ஒரு முறை கூட கொட்டாவி விடவில்லை. அவர் முகத்தில் அக்கறையின்மை தோன்றவில்லை. ஆரம்பம் முதல் இறுதி வரை அவள் பேசுவதை கேட்பதற்கு தலைமை ஆசிரியருக்கு நன்றாக இருந்தது. டோட்டோசான் இன்னும் நேரத்தை பார்க்கவில்லை. அவள் நீண்ட நேரம் கடந்தது போல் உணர்ந்தாள். அவள் நேரத்தை பார்த்திருந்தால் இன்னும் ஆச்சரியப்பட்டிருப்பாள். மேலும் தலைமை ஆசிரியருக்கு இன்னும் நன்றியுள்ளவளாக இருந்திருப்பாள். அம்மாவும் டோட்டோசானும் காலை 8 மணிக்கு பள்ளிக்கு வந்தார்கள். அவள் பேச்சை நிறுத்திவிட்டு, இப்போது நீ இந்த பள்ளியின் மாணவி என்று தலைமை ஆசிரியர் அவளிடம் சொல்லும்போது மதியம் சாப்பாட்டு நேரம் வந்துவிட்டது. அதாவது தலைமை ஆசிரியர் ஒரு 4 மணி நேரம் அவளுடைய பேச்சை முழுமையாக கேட்டிருக்க வேண்டும். இந்த நாளுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ எந்த பெரியவரும் இவ்வளவு நேரமாக டோட்டோசானின் பேச்சை கேட்டதில்லை. உண்மையில் அவளது தாயும் முந்தைய பள்ளி ஆசிரியரும் ஒரு 7 வயது சிறுமி தொடர்ச்சியாக 4 மணி நேரம் பேசியதை அறிந்து ஆச்சரியப்பட்டார்கள். டோட்டோசான் அதற்கு முன்பு படித்த பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டதை அறிந்திருந்தாலோ இல்லையோ அவளை என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவளது இயல்பான உற்சாகம் மற்றும் மறதியின் காரணமாக அவள் நாகரீகமாக தெரிந்தாள். ஆனால் அவள் மற்ற குழந்தைகளிடமிருந்து வித்தியாசமாக காணப்பட்டதாக உணர்ந்தாள். ஒருவேளை ஏதோ விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் தலைமை ஆசிரியருக்கு முன்னால் அவள் பாதுகாப்பாக உணர்ந்தாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். என்றென்றும் அவருடன் இருக்க விரும்பினாள். முதல் நாள் தலைமை ஆசிரியர் சோசகு கோபயாக்ஷியை பற்றி டோட்டோசானுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் இவைதான். அதிர்ஷ்டவசமாக தலைமை ஆசிரியருக்கும் அவள் மீது அதே உணர்வு இருந்தது.